மத்திய இணை அமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்று டெல்லியில் இருந்து சென்னை திரும்பிய மத்திய அமைச்சர் எல் முருகனுக்கு விமான நிலையத்தில் பாஜகவினர் உற்சாக வரவேற்பு வழங்கி வருகின்றனர். அது குறித்த அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றி மேலும் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சதீஷ் முருகன். மத்திய அமைச்சர் எல் முருகனை வரவேற்க அங்கு என்னென்ன ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன, மேலும் அவர்கள் இந்நிகழ்வில் முக்கிய பிரமுகர்கள் யாரெல்லாம் பங்கேற்றனர்? வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான 3வது முறையாக மத்தியில் பாஜக தலைமை ஆட்சி அமைத்திருக்கிறது. இந்த ஆட்சியில் அமைச்சரவை கூட்டமானது நடைபெற்றது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு அமைச்சரவை யாருக்கு என்னென்ன பொறுப்பு உள்ளிட்ட விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. அந்த நிலையில மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறையின் இணை அமைச்சராக மீண்டும் பாஜகவினுடைய மாநில முன்னாள் தலைவர் மற்றும் எல் முருகன் அவர்கள் தற்போது பதவியேற்று டெல்லியிலிருந்து சென்னை திரும்பியிருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் அவர் இன்று மாலை வந்தபொழுது அவருக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டு வருகிறது. அதன் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. பாஜகவினுடைய மூத்த நிர்வாகிகள், தொண்டர்கள் அவர்களுக்கு பூர்ண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு வழங்கப்பட்டு 6 அடி உயரம் உள்ள ருத்ராட்ச மாலையும் அவருக்கு அணிவிக்கப்பட்டு பல்வேறு தொண்டர்கள் தங்களுடைய கொண்டு வந்திருந்த மாலை மற்றும் பொன்னாடைகளை பொருத்தி அவரை வாழ்த்தி வரவேற்று வருகின்றனர். தொடர்ந்து விமான நிலையத்தில் வெளியே வந்த துணை அமைச்சருக்கு இணை அமைச்சர் எல் முருகனுக்கு பூ மாலைகள் தூவியும் மேலதாளங்கள் முழங்கியும் அவருக்கு இந்த வரவேற்பானது வழங்கப்பட்டு வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் இந்த மேலதாளங்கள் முழங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சர்வதேச விமான பயணிகள் வருவதற்கு அவர்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது ஒரு சில விஷயங்களை இங்கே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதில் மேலதாளங்கள் முழங்குவதிலும் காவல்துறையினர் அனுமதி மறுத்திருந்தனர். எனினும் தொண்டர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி அந்த மேலதாள முழக்கம் இருக்க வேண்டும் என காவல்துறையினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கு முன்னதாகவே அவர் எல் முருகன் அவர்கள் வரவேற்கப்பட்டு அவர் தற்போது அடுத்தபடியாக சென்னை சீனகரில் இருக்கக்கூடிய கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு கமலாலயத்திற்கு செல்ல இருக்கிறார். அங்கேயும் மூத்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அவரை வரவேற்று வாழ்த்துவதற்கும் தயாராக இருக்கிறார். அடுத்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்வதற்காக சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு செல்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.